ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். புனித மரியே மாசில்லா கன்னிகையே, இயேசுவின் தாயாக மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே, உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகள் தெய்வ திருவுளத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும். எங்களது மன்றாட்டுகள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். நம்முடைய தேவைகளை தாயினுடைய பரிந்துரை குரலின் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இறைவனின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என்று அன்று அதிதூதர் கபிரியேல் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நாங்கள் இப்போது கேட்ட மன்றாட்டுகள் நிறைவேறுமாறு எங்களது நற்செயல்களையும் நாங்கள் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமகனிடம் உமடியான் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் மன்றாட்டுகளை அடைந்து தந்திரளும் தாயே. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்க ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தருளும். கன்னியரின் அரசியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறேன். பெருமூச்செறிந்தெழுது பாவியாகிய நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்திரளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். மீட்பை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசும் கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, தாய் மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காய் இந்த நவநாட்களில் நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் எப்படி அன்னை நம்முடைய வாழ்வில் சிறந்த பரிந்துரையாளராய் செயல்படுகிறார் என்பதை தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிற மைய கருத்து, கருணை கொள்ளையை
தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் வாய்ந்த அன்னை மரியாள். அன்பர்களே, இந்த ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் காண்கிற ஒரு மனிதரை குறித்த சாட்சிதான் இன்றைய நாளில் இந்த ஒரு தலைப்பை அன்னை மரியாளை கொடுத்து எடுத்து நான் தியானிக்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு தூண்டுதலை கொடுத்தது. நான் திருச்சி மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மறை மாவட்டத்தில் 5 மறைவட்டங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு மறைவட்டம்தான் கீரனூர் மறைவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள் இருக்கிற அந்த கீரனூர் மறைவட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு திருத்தலம்தான் மலைமாதா திருத்தலம். இந்த திருப்பள்ளியை காண்கிற உங்களில் பலருக்கு அந்த திருத்தலம் எங்கு இருக்கும் என நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன். கீரனூரிலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருத்தலம் தான் மலைமாதா ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலம். அன்பர்களே, ஏறக்குறைய ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு மனிதர், அவர் காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள். ஒரு மகன் அரசு போக்குவரத்து துறையிலே அவர் பணியாற்றுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளில் ஒரே ஒருவர் மட்டும்தான் அவர் எந்த விதமான அரசு பணியிலும் இல்லாமல் இருக்கிறார். ஏன் என்று பார்க்கிற பொழுது, சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு விதமான இந்த வலிப்பு நோய் வருவது அது இயல்பாய் மாறி போயிருச்சு. சிறு வயதிலிருந்தே அவருக்கு அவ்வப்போது அந்த நோய் வருவது உண்டு, அந்த பிரச்சனை இருப்பதுண்டு. இன்றளவும் அவருடைய கைகளை கால்களை காண்கிற பொழுது, குறிப்பாக கால் நகத்தெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கால் நகம் அப்படியே அது உடைந்திருக்கும், துண்டாய் இருப்பது போல இருக்கும். சிறு வயதில் அந்த வலிப்பு நோயினால் அவர் கீழே விழுந்து வேதனைப்பட்ட பொழுது ஏற்பட்ட காயங்கள் அது அப்படியே வடுவாய் தழும்பாய் இன்றளவும் அந்த உடலில் இருக்கிறது. தன்னோடு பிறந்த எல்லா சகோதரர்களும் இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. எல்லோருக்கும் குடும்பம், எல்லோருக்கும் பணி இருக்கிறது. ஆனால் இவருக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை. இவருக்கு நல்ல அரசு பணி இல்லை. அவ்வப்போது அவர் விளையாடுகிற பொழுதும் கழிவறைக்கு செல்லுகிற பொழுதும் இந்த நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைப்படுவதை அவருடைய தந்தை காண்கிறார். ஒருவேளை அவருடைய மனதிற்குள் என்ன விதமான ஓட்டங்கள் ஓடியதென தெரியவில்லை. நான் இருக்கிற வரை என்னுடைய மகனை நான் பார்த்து கொள்வேன், கவனித்துக் கொள்வேன். இந்த நோயினுடைய உக்கரம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, என் மகனுக்கு நான் இருப்பேன். ஆனால் என்னுடைய காலத்திற்கு பின்னால் இவனை யார் பார்த்து கொள்வது? இவரோடு பிறந்த எல்லா சகோதரிகளும் திருமணமாகி மனைவி பிள்ளைகள் என வருகிற பொழுது அவரவர்களுக்கு அவரவர் குடும்பத்தின் தேவை முக்கியமாய் தருகிற பொழுது என் மகன் அவர்களுடைய பார்வையில் எப்படி மாறுவான்? ஒருவேளை அவர்களுக்கு இவன் சுமையாய் வாரமாய் மாறி போவானோ என்கிற ஒரு என்ன கலக்கம், வேதனை அந்த தந்தைக்குள் ஓடியிருக்கலாம். ஆகவே அவர் ஒரு முடிவெடுக்கிறார், இந்த மகனை நாம் கருணை கொலை செய்து விடலாம் என சொல்லி. ஆகவே நெருங்கிய இல்லத்தாரை அவர் அழைத்து இந்த நாளில் அவருக்கு நாம் இது போன்ற ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து அவரை நாம் கருணை கொலை செய்யலாம் என சொல்லி, நான் கேட்டறிந்தவரை பலர் வேண்டாம் என சொன்னாலும் கூட எடுத்த முடிவில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். என் மகன் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என சொல்லி அவர் அந்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். அப்போது அந்த இல்லத்தில் ஒரு குரல், அவருடைய அண்ணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா எனக்கு ஒரு யோசனை, ஒரு கருத்து எழுகிறது, நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அவரும் சொல்வதற்கு இசைவு கொடுக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து விட்டோம், எவ்வளவோ மருத்துவம் செய்து விட்டோம், ஆனால் இன்னும் இந்த பிரச்சனை இவருக்கு தீர்ந்த பாடில்லை. நீங்கள் தற்போது இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இதற்கு முன்னால் கீரனூர் பக்கத்தில் மலைமாதான்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அன்னை காட்சி கொடுத்ததை மக்கள் நம்புகிறாங்க. அங்கே சென்று யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சுகம் கிடைக்கிறது, நலம் கிடைக்கிறது. வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா காரியங்களையும் அன்னையவர் பேசி பெற்றுக் கொடுக்கிறார் சொல்லி சொல்லும் பொழுது எப்படியோ ஒரு வழியாக அந்த தந்தை ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனோடு,
அங்கு செல்வோம், அங்கு சென்றும் சரியாகலன்னு சொன்னால் நிச்சயமாய் அவரை கருணை கொலை செய்வோம் என்று சொல்லி. ஆகவே ஒரு நாளில் எல்லோரும் அந்த அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள். இன்று இருப்பது போல மிகப்பெரிய வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் குடும்பமாய் இணைந்து அங்கே செல்கிறார்கள். இத்துணை நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் அந்த மகனுக்கு தெரியாது தன்னுடைய தந்தை இப்படி ஒரு திட்டத்தில் இருக்கிறார்னு சொல்லி. அந்த நாளில் கூட அவர்கள் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது அவருக்கு தெரியாது இந்த ஒரு நோக்கத்தோடு தான் குடும்பமே என்னை அழைத்து செல்கிறாங்கன்னு சொல்லி. அவர்கள் ஆலயத்தை அடைகிறார்கள். இன்றைக்கி போனீங்கன்னு சொன்னால் கீழே அன்னையினுடைய மிக அழகான ஒரு ஆலயம் இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு சிறிய ஒரு மலை இருக்கும். எல்லோரும் அந்த மலைக்கு செல்கிறார்கள். மலையில் சென்று எல்லோரும் ஜெபிக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அந்த மகனுக்கு மட்டும்தான் தெரியும் பிரச்சனை என்னென்னு சொல்லி. ஆனால் அந்த மகனை தவிர்த்து மற்ற எல்லோருக்கும் தெரியும், ஒருவேளை இவர் சுகம் அடையலைன்னு சொன்னால் இவருக்கு மிக விரைவில் என்ன நிகழும் என சொல்லி. ஆகவே எல்லோரும் அந்த தாயிடத்தில் கண்ணீரோடு வேதனையோடு உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள், இந்த மகனுக்கு சுகம் தாருங்கள்னு சொல்லி. விவிலியத்தில் வாசிக்கிறோம் பாருங்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். கடவுள் அவர்கள் வேண்டியதெல்லாம் கொடுத்தார். இதோ பார்க்கிறோம், அன்னையினுடைய பாதத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. எல்லோரும் அந்த மகனுக்காய் ஜெபித்த பொழுது அந்த இடத்தில் ஒரு அற்புதம் போல ஒரு நிகழ்வு. மகன் தான் இருந்த இடத்திலிருந்து அன்னையினுடைய திருச்சுருவம் இருந்த இடம் வரை அவர் ஒரு விதமாக தூக்கி வீசப்படுகிறார். அன்னையுடைய திருப்பாதத்திலே அவர் விழுகிறார். இப்போவும் சொல்லுவாங்க, தலையிலேயோ நெத்திலேயோ ஒரு சின்ன தழும்பு இருக்கும், அவர் விழுந்த பொழுது அவருக்கு பட்ட காயம்னு சொல்லி. அன்பர்களே, அந்த நாளில் அவர் அந்த தாயினுடைய திருச்சுருவத்தின் பாதத்தில் விழுந்ததும் கடைசியாய் அவருக்கு நெத்தியில் ஏற்பட்டதும் தான் இந்த வலிப்பு நோயினால் அவருக்கு வந்த கடைசி இரத்தம், கடைசி வேதனை. அதற்கு பின்னால் இந்த 2025ஆம் ஆண்டு வரை அவருக்கு ஒரு நாளும் அந்த நோய் இன்று வரை வந்ததே கிடையாது. இது நான் வாசித்த கேட்டிருந்த கதை அல்ல. உங்களுக்கு முன்னால் மறையுரை ஆற்றிக்கொண்டிருக்கிற இந்த அருள் பணியாளருடைய சொந்த ஞான தந்தை தான் அவர். ஒவ்வொரு நாளும் இல்லத்திற்கு போகிற பொழுது, இல்லத்தில் அவரை காண்கிற பொழுது அவர் கண்களுக்கு முன்னால் அன்னை பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய கொடையாகவே தெரிவார். நான் அதே மலை மாதா திருத்தலத்தில் திருத்தொண்டனாய் பணியாற்றினேன். அதே மலை மாதாவில் நான் மறையுரை ஆற்ற வைக்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு அற்புதத்தை சொல்லி ஆரம்பிப்பேன். ஏனெனில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம், அன்னையினுடைய பரிந்துரை நிரம்பி இருக்கிற இடம், நீங்கள் நம்புங்கள், கேளுங்கள்னு சொல்லுவேன். ஆக என்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட விதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் காண்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சியாக என்னுடைய ஞான தந்தையை நான் காண்கிறேன். ஒருவேளை அவருக்கு அந்த பிரச்சனை மீண்டும் வந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றோ முடிந்து போயிருக்கும். நினைவுகளில் மட்டும் அவர் வாழ்ந்திருப்பார். ஏறக்குறைய 30-35 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் அவர் ஒவ்வொரு நாளும் விழித்தெழுகிறார் என சொன்னால், ஒவ்வொரு வாரமும் திருப்பள்ளிக்கு தவறாமல் செல்கிறார் என சொன்னால், ஆண்டுதோறும் மலைமாதாவினுடைய திருவிழா காலங்களில் அங்கே அவர் குடியிருக்கிறார்னு சொன்னால், அந்த நாளில் உருக்கத்தோடு கண்ணீரோடு நம்பிக்கையோடு வேண்டிய என் குடும்பத்தாருடைய ஜெபத்தை அன்னை மரியாள் அவர் கேட்டார். அங்கே இருந்த ஞான தந்தையினுடைய பிரச்சனைக்காய் ஆண்டவரிடத்திலே அவர் பரிந்து பேசினார். அதுவரை அவருக்கு கிடைக்காத சுகம். அவரை காண்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய வாழ்க்கை தான் நினைவுக்கு வரும். இறைவார்த்தை மிக அழகாக சொல்லும், தன்னிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் அவர் செலவழித்தார், ஆனால் அவருக்கு சுகம் கொடுப்பார் யாரும் இல்லை. இவருக்கும் அப்படிதான். மருத்துவம் செய்யப்பட்டது, மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள், ஆனால் இவர் எதிர்பார்த்த சுகத்தை அவருக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. வாழ்க்கை ஒரு நாள் அவரை ஒரு முட்டு சந்தில் நிப்பாட்டியது, அவரை கருணை கொலை செய்வமென சொல்லி. ஆனால் பாருங்களேன், அன்னை மரியாள் தன் பாதத்தில் வந்து நின்று உருக்கத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்த குடும்பத்தாருடைய கண்ணீரை அவர் கண்டார். விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோமே, தன் மக்களுடைய கண்ணீரை கண்டு அழுகுரலை கேட்டு அவர்களுக்காய் இறங்கி வந்தார் கடவுள் என சொல்லி. அதே மலை மாதா திருத்தலத்தில் குடும்பத்தினுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் ஜெபத்தை கேட்டு அந்த அன்பு மகனுக்காய் இறங்கி வந்து தன் மகனிடத்திலே பரிந்து பேசி அவர் அன்று பெற்றுக் கொடுத்த சுகம் இன்றளவும் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்குதுன்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சூழலில் வாழ்கிற எல்லோருக்கும் பரிந்து பேசி சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாயாக நம்முடைய தாய் அன்னை மரியாள் இருக்கிறார்.
கருணை கொலை என்பது என்ன? எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா செய்ய பார்த்தாரு. ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவு வட்டங்களிலே சிலர், எனக்கு ஏன் இந்த வேதனை, இந்த கடனோடு நான் வாழ்வதா, உடல் வியாதியோடு வாழ்வதா, இந்த பிரச்சனையோடு வாழ்வதா, விவகாரத்தோடு வாழ்வதா, கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதா, இருப்பதற்கு செத்து போயிடலான்னு சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நம்மில் பலர் எத்தனை முறை எண்ணியிருப்போம். பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியாமல், பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், உடைந்து போன தொழிலிருந்து மீண்டுமாய் எழுந்து வர முடியாமல், நம்மை நாமே தண்டிப்பதற்கு பலமுறை நாம் முயற்சித்திருப்போம். நம்மை நாமே தண்டிப்பதற்கு பலமுறை எண்ணி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாமே முடித்துக்கொள்ள முயன்றிருப்போம். இன்றைய நாளில் தாய் மரியாள் கொடுக்கிற அழைப்பு என்ன? நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை நோக்கி வாங்க, நம்பிக்கையோடு ஓடி வாங்க. யாரும் சுகம் கொடுக்கவில்லை, என் ஞான தந்தைக்கு ஆண்டவர் கொடுத்தார். தாய் மரியாள் பேசியதால் நான் நம்புகிறேன், கானாவூரில் எந்த தாயினுடைய குரல் அந்த குடும்பத்தாருக்காய் ஒலித்ததோ, அதே போல அந்த மலைமாதா திருத்தலத்தில் அன்றைய நாளில் ஞான தந்தைக்காக தாயினுடைய பரிந்துரை குரல் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் ஒலித்திருக்கும். அவர் கிளம்பி வந்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது போல, கண்ணீரோடு இருந்த குடும்பத்தாருக்கு அவர் அற்புதம் கொடுத்தது போல, பல நிலைகளில் நாமும் கண்ணீரோடு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலான்னு சொல்லலாம். குறிப்பாக முதுமையில் இருக்கிறவர்கள், ஆடி பாடி ஓடி திரிஞ்சவங்க, இந்த முதுமையின் காலத்தில் நடக்க முடியல, சாப்பிட முடியல, எழுந்து நிற்க முடியல, ஏன் என்னை கடவுள் வச்சிருக்கிறார், பேசாம என்னை எடுத்துக்கலாமே, என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற எல்லோருக்கும் தாய் சொல்லுகிற செய்தி, அப்படின்னு வேதனைப்படுகிற எல்லா குடும்பத்தாருக்கும் தாய் சொல்லுகிற செய்தி, நம்பி வாருங்கள், அவருடைய பாதத்தை நம்பி வாருங்கள், உருக்கத்தோடு கேளுங்கள். அன்று என் ஞான தந்தைக்காய் ஜெபித்த ஜெபத்தில் எல்லளவு கூட அங்கே அவநம்பிக்கை இருந்திருக்காது, எல்லளவு கூட கடவுள் கொடுப்பார்னு சொல்லி யோசனை இருந்திருக்காது. ஜெபித்த நேரத்தில் வேறு எந்த விதமான கருத்தும் அவர்களுக்குள் எழுந்திருக்காது, வேறு எந்த விதமான கவனச்சிதறலும் இருந்திருக்காது. ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் இருந்திருக்கும், மகனை காப்பாற்றுன்னு சொல்லி. அந்த ஒற்றை ஜெபம் தாயினுடைய மனதை தட்டி எழுப்பியது. மனதை தட்டி எழுப்பிய ஜெபம் அவருடைய குரல் ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்தில் ஒலிக்கச் செய்தது. எங்கே அன்னையின் குரல் ஒலிக்கிறதோ அங்கே அற்புதம் பொங்கி வழியும். ஆக என் வாழ்க்கையில் நான் கண்டதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சாட்சியாக. மலை மாதாக்கு தான் வரணும்னு கிடையாது, எல்லா இடங்களிலும் அதே தாய் மரியாள் தான் நம்பிக்கையோடு செல்வோம். ஒரு பிள்ளை தாயிடத்தில் உரிமையோடு பேசுவது போல அவரிடத்தில் பேசுவோம், எடுத்து வைப்போம். நம்முடைய ஜெபம், உண்மையான ஜெபம், தாயினுடைய மனதை தட்டி எழுப்புதுன்னு சொன்னால் அவருடைய குரல் நிச்சயம் நமக்காய் ஒழிக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் தாய் மரியினுடைய பரிந்துரை குரல் ஒரு புதிய கதவினை திறந்து வைக்கும், புதிய ஜீவனை அது கொடுக்கும். அப்படி ஆசீர்வாதம் நம்முடைய இல்லத்திலும் நிகழ்ந்தேற இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். ஆமேன். பொன்பொருள் என்னிடமில்லை, உன் பொற்பதம் படைத்து நான் வாழ. பொன்பொருள் என்னிடமில்லை, உன் பொற்பதம் படைத்து நான் வாழ. என் வாழ்வை உமக்கு கொடுக்கின்றேன், என் வாழ்வை உமக்கு கொடுக்கின்றேன். ஏற்றருளும் என் இறைவனே, என் இறைவனே, என் தலைவனே, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக.
இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவினை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியமான எங்கள் அன்பு தாய் அன்னை மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகு கழித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளால் அமைதியை இழந்து தவிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என சொல்லி ஆண்டவரே பரிதவித்து நிற்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்மீதான் அவர்களின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி தாயினுடைய பரிந்துரை குரலோடு இந்த உலகம் தர முடியாத அமைதியை, ஆறுதலை அவர்களுக்கு நீர் தந்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாழம் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாழம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, இசையாக மழையாக நதியாக வா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா தென்னை உயர பனையுயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணி எனுமூராம் பூவின் மனமும் புதுவெயிலே பொழிவும் சுமந்த இளம் பெண்கள் ஆவும் கன்றும் மழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும் நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.